போய் ஐயா ஐயான்னு பிச்சை கேட்ட எனக்கு அதிகாரிங்களும் அது போல் பண்ணால் நாங்கள் எப்படி தான் உயிர் வாழ்கிறது? ஒரு மனுஷனை காப்பாற்றுறது ஆண்டவன், அதிகாரிங்க தான். ஆனால் ஆண்டவனும் நிறையா பொருளாதாரத்தை நினச்சி போயிடுறாரு. கல்பரை யாத்திரவனை திரும்பி பார்க்கறதில்ல. ஆடு மாடு கோழி வெட்டுறவனை தான் திரும்பி பார்க்குறாங்க. அப்படி ஒரு காலமாக போச்சு. வணக்கங்க, நான் கரடிச்சுத்தூர் சக்திவேல். அதாவது ஒரு சின்ன விவசாயி தன்னுடைய பலகீனம் யாரும் மற்ற நாதியற்ற ஒரு விவசாயி அதிகாரியே கடவுளாக நம்பி பேக்கை மாட்டிட்டு பைத்தியம் மாதிரி ஒவ்வொரு அதிகாரி முன்னாடியும் போய் ஐயா ஐயான்னு பிச்சை கேட்ட எனக்கு உதவ முடியாத இந்த பாரத நாடு நான் என்ன சொல்கிறது? ஒரு மனுஷனை காப்பாற்றுறது ஆண்டவன், அதிகாரிங்க தான். ஆனால் ஆண்டவனும் நிறையா பொருளாதாரத்தை நினச்சி போயிடுறாரு. கல்பரை யாத்திரவனை திரும்பி பார்க்கறதில்ல. ஆடு மாடு கோழி வெட்டுறவனை தான் திரும்பி பார்க்குறாங்க. அப்படி ஒரு காலமாக போச்சு. அதிகாரிங்களும் அது போல் பண்ணால் நாங்கள் எப்படி தான் உயிர் வாழ்கிறது? ஒரு விவசாயி செத்துட்டு பிறகு மட்டும் ஐயோ செத்துட்டான்னு சொல்லி அன்னைக்கு பரிதாபப்பட்டு இந்த குடிகாரனை குடிச்சிட்டு செத்தான், ஒரு குடிகாரனுக்கு 10 லட்சம் கொடுத்த மாதிரி விவசாயிக்கு 10 லட்சம், இவன் செத்துட்டான் பாவம் அப்படின்னு கொடுக்குறது இதில் ஒரு புண்ணியம் இல்லைங்கய்யா. வாழும்போது ஒரு விவசாயி பயிர் பண்ணும்போது அவனுக்கு முதல்ல நாற்று விட்ற அன்றைக்கே போய் ஒரு ஆளுகிட்ட ஒரு 2000 கடன் வாங்கி ஆகணும். அப்புறம் நாற்று விட்டு அதை பிடுங்கி நட்டு அதுக்கு ஒரு 5000 20,000 ஒரு இடத்துல கடன் வாங்கணும். 25,000 30,000 செலவு பண்ணால் தான் ஒரு காடு ஒரு ஏக்கர் ஓட்டி நட முடியும். வருமானம்னு பார்த்தீங்கன்னா 30,000 35,000 தான் வரும். 30,000 35,000 தான் வரும். ஆனால் இந்த குறைஞ்ச வருமானம் கட்டுப்படி ஆகாது. அப்படி நாங்களாம் விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்தை எடுத்துகிட்டு போய் திரும்பி கொடுத்து நெல் அறுவடை முடித்து வரக்குள்ளே கட்டுப்படி ஆகாது. நாங்கள் அந்த புலம்பியை அழுதுட்டு பொண்டாட்டி திட்டுவா, டேய் இந்த மயிர் காட்டை எதுக்கு போய் போடுறோம்? போனால் பெங்களூர் கேரளா பக்கம் போனால் கூலி சம்பாரிச்சு வந்தால் மனமாரி நம்ம வயிறார சாப்பிட்லாமே, இதில் என்ன உழுதவங்க கணக்கு போட்டால் உழக்கு கூட மீறலையே, இது என்னதுக்கு இந்த பொழப்புன்னு சொல்லி திட்டுவா. இதையெல்லாம் தாண்டி நாங்கள் விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு இத்தனையும் முடித்து வரக்குள்ள இதோட முடியல. அந்த பெரிய விவசாயி என்ன பண்ணுறான், நான் போகிற வழியை மறிக்கிறது. ஏரி வாய்க்கா சுத்த கிரையனை எழுதி வாங்கிட்டு அந்த வாய்க்காவை ஒருத்தன் மறிக்கிறான். 2013 நானும் இந்த ரெக்கார்டை போய் காட்டுறேன், ஒவ்வொரு அதிகாரிகிட்டும் போய் காட்டுறேன். பார்க்குறவங்க போகிறோம், ஐயோ ஏரி வாய்க்காவை உங்கள் ஊரில் கிரையம் பண்ணுறாங்களா அப்படிலாம் பேசுகிறாங்க. நாக்கு ருசியா, காது ருசியா, செவிக்கு ருசியா கேட்குறாங்க. ஆனால் மறுபடியும் அதோட சரி, ஏன் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்தாண்ட பஞ்சாயத்து ரோடு ஆற்று வாய்க்கானாக்கா 288-85 அந்த சர்வே நம்பரில் வர ஆற்று வாய்க்கா. இதுக்கு ஒரே ஒரு துண்டு, ஒரு 3-4 சென்ட் ஒரு ரெட்டியார் விட்ட இடம். அந்த ரெட்டியார்கிட்ட நாங்கள் எல்லோரும் கும்பலாக தான் பணம் போட்டு வாங்கினோம். வீராசாமி ரெட்டியாருங்கிற ஆளுகிட்ட. அவர் என்ன பண்ணார், எனக்கு ராமையா ரெட்டியார் இவங்களுக்கெல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்டு பத்திரம் எழுதி தர்றாரு. நான் குடிபோதையில் எழுதி கொடுத்துட்டேன், நான் தடை நீ விட முடியாது இவனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னாக்கா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் தடத்துக்கெலாம் ஒன்றும் பேச முடியாது, நீ கோர்ட்டில் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க சாதி சண்டத்தை போகிறான்னு கூப்பிட்டு வந்து என்னை தடம் வைக்கிறாங்க. நான் ஏன் சாதி சண்டத்தை போகிறான்னு கூப்பிட்டு போனால் ஜாதி சண்டை ஆகும். நான் ஜாதி சண்டை வந்துடக்கூடாது, தகராறு வந்துடக்கூடாது. மனிதன் உணரணும், மனிதனுடைய தப்பை உணரணும். மனுஷனை கடவுளை அதிகாரியை வணங்குனா செய்வாங்க. ஆற்றை நம்பணும், அதிகாரியை நம்பணும்னு காத்தருளப்படும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஆனால் ஆற்றை நம்பி போனால் ஆற்றுல வெள்ளம் வந்து தூக்குது. ஏன் நேரம் அதிகாரி நம்பி போனால் அதிகாரி அக்கறைக்கும் இக்கரைக்கும் போய் தாண்டுறாங்க. நாங்கள் என்ன தான் பண்ணுவோம்? யாரும் வழி இல்லை. ஐயா எப்படியாவது எனக்கு அந்த நீர்நிலைகளையும் இதையும் பிச்சையாக போடுங்க, நான் 1.5 ஏக்கர் விவசாயம் பண்ணுது என்னால் பண்ண முடியல, ஐயா காப்பாற்றுங்கன்னு சொன்னேன். இதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு அதிகாரி உள்ளே பூந்து, திருமதி கீதா அம்மையார் என்ன பண்ணுறாங்க, பூந்து என் அப்பன் பேரில் இருக்க பட்டாவை, ஐயோ என் பட்டாவை திருடிட்டான்னு நான் போய் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா கடைசியில் என் அப்பன் பேரில் இந்த பட்டாவை கொண்டு போய் எங்கள் தாத்தாவும் எங்கள் பாட்டியும் இவங்கள்ட்ட எந்த
எந்த ஆவணத்தை காட்டி பட்டா கேட்டாங்கன்னு தெரில, அதை போய் பட்டா மாற்றி வைக்கிறாங்க. இந்த மாதிரி அநியாயம் நடந்து போச்சு. மேலதிகாரிகிட்ட சொன்னால் யாரும் செவி சாய்க்க மறுக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? சுதந்திர தின விழா அன்றைக்கி நான் பட்டினி போராட்டம் வைக்கிறேன்னு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு எல்லா காவல் நிலையமும் சொல்லுது. இது வந்து 4 மாதத்துக்கு முன்னாடியே நான் இதை எழுதி தரேன். 4 மாதத்துக்கு முன்னாடி அன்றைக்கி நீ வைக்கக்கூடாது, உனக்கு நான் அனுமதி தர முடியாது, அந்த மாதிரி செய்ய முடியாது, தப்பு, நீ வேறு நாளில் கூட இருக்கலாம், அன்றைக்கி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். சொல்லலை. செஞ்சு கொடுக்குறேன். நீங்கள் எப்போ காப்பாற்றுவீங்க ஒரு மனுஷனை? 1.5 வருஷமாக என்னால் பயிர் பண்ண முடியல. கேரளாவில் நான் மாட்டும் இருந்திருப்பேன். நீங்கள் எனக்கு மோட்டர் சர்வீஸ் கொடுத்து என்னை ஏன் கூப்பிட்டு இப்படி பண்ணுறீங்க? செவனேன்னு தானேயா இருந்தேன். பிச்சை போட்டிங்களே, பிச்சை போட்டதே பிரியாணி பாக்கெட்டு போட்டு நான் தண்ணி கொடுத்தா தான் நான் அதை சாப்பிட முடியும். பிரியாணியும் கையில் இருக்குது, பிச்சை போட்டதும் கையில் இருக்குது, ஆனால் என்னால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. இந்த மாதிரி உதவி பண்ணி அதை ஒவ்வொருத்தரமாக மாற்றுற சக்தி அதிகாரிங்களுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு அது புரியல. ஐயோ, மோட்டர் சர்வீஸ் கொடுத்தோம், நல்லா கிணறு, மேல் கிணறு, நல்லா தடை இருக்குது, இது இருக்குது, எல்லாமே இருந்த பாவம், அவனை காப்பாற்றி விட்டு அந்த விவசாயி பயிர் பண்ணுவானே அப்படின்னு இல்லை. என்னை தூக்கி எப்படி உள்ளே வைக்கலாம், என்னை என்ன பண்ணலாம்? இங்கே இந்த வீராசாமி ரெட்டியார் அவங்க ஜாதி பெருமையை காட்டால் அவங்க ஜாதிக்காரரை பூரா கூப்பிட்டு வர ஒரு வாங்கி அவன் மூட்டை விடிய கள்ளக்குறிச்சி கமிட்டியில் மூட்டை தூக்கிட்டு வந்த காசை கொடுத்தியா? சரக்கு அடித்த கேரளாவில் போய் கல்ல மண்ணை வாங்கி எடுத்து வந்த காசை அதை வாங்கி குடிச்சிட்டு இன்றைக்கி தடம் விட முடியாங்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்க நாதியத்தை ஒரு நாடாக இருந்துக்கிட்டு சுதந்திர நாடு, சுதந்திரம் யாருக்கு ஏன் சுதந்திரம் கொடுத்தீங்க? பணக்காரனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தீங்க, இல்லாதவனுக்கு யாருக்கு கொடுத்தீங்க? நாங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் கலெக்டர் ஆஃபீஸில் அந்த வேப்ப மரத்தினில் போய் பாரு, எத்தனை சத்தியோவில் அங்கே புலம்பிட்டு உட்காந்துருக்கான்னு பாரு. எண்ணற்ற பேர் ஐயோ பட்டா மாற்றி போட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு காது கொடுத்து கேட்க முடியல. ஏன் ஏழைப்பாளைகளுக்கு மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்லைனா எங்களுக்கு ஒரு தனி மாநிலம் பிரித்து கொடுங்க. 1 ஏக்கர் காணி அரை காணி இருக்கிறவங்களாம் தனியாக போயிடுங்க. கோடீஸ்வரனுக்கு மட்டும் நான் முதலமைச்சராக இருக்கேன், பிரதமராக இருக்கிறேன், எம்எல்ஏவாக இருக்கேன், எம்பியாக இருக்கேன்னு போங்க. நாங்களாம் ஒரு தனி நாட்டில் இருந்துக்கிறோம். இந்த ஏதோ ஒரு ஊரில் கருப்பரும் சிவப்புரும் நாடு பிரிச்சுக்கிட்டாங்க, அந்த மாதிரி ஏழையும் பணக்காரனும் பிரித்து விட்டுருங்க. நீங்கள் ஏங்க சமத்துவம் சமாதானம்னு சொல்கிறீங்க? எங்களை மாதிரி ஏழைங்களெல்லாம் நசுக்கிக்கிட்டு எங்களை நசுக்கிறானே அப்படின்னு ஐயோ சாமி துன்பம் தாங்களும் வந்து அழுது சொன்னால் ஒரு அதிகாரி கூட செவி சாய்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு மனுஷனை யாரையா காப்பாற்று? வருவாய்த்துறை அதான் கடவுளில் 3/4 பங்கு, அதுவே காப்பாற்ற முடியல. என்ன உங்கள்ட்ட என்ன பண்ணால் நீங்கள் தருவீங்க எனக்கு? அது தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், ஒரு மனிதன் செத்துவிட்டா அவனுக்கு அந்த பணம் கொடுக்குறத நிறுத்துங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்து உங்கள் பாவத்துக்கு புண்ணியத்தை தேடிக்காதீங்க. அந்த பாவத்தை நீங்கள் செஞ்சு உங்கள் தலையிலே சுமந்துங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், எங்களை மாதிரி ஏழைங்களை கஷ்டப்படுத்தாதீங்க ஐயா. என்ன பண்ணுறது சொல்லு? பச்சை ஏரி வாய்க்கான் கிரையும் சுத்தமான கிரையம்னு எழுதி வாங்கினா அவனை ஒன்றும் பண்ணல. ஒன்றையே 2013 சுற்றி வர கலெக்டர் ஆஃபீஸு, கோட்டை ஆட்சியர், வட்டாட்சியர், நீர்நில வழிப்பாதை, இந்த உள்ளாட்சித்துறை, காவல்துறைக்கு நான் போய் உட்காந்துருப்பேன். அது எஸ்பி ஆஃபீஸில் எத்தனை நாள் போய் உட்காந்து அப்படியே புசுன்னு உட்காந்து ஏஞ்சி வந்தேன். ஒரு கடுகத்திரி இறக்கங்கள் ஏன் உங்கள் மனசுக்கு யார் மனசுக்கு வரமாட்டேங்குது? எதுக்கு ஒரு மனுஷன் வரான்? ஒரு சுதந்திரத்தை கேட்டுதையா? அவனுக்கு சுதந்திரம் தர மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மட்டும் சுதந்திர நாடு, சுதந்திரம் கொடி ஏற்றுற முட்டாய் தரன்னு போனீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு இல்லையா? எங்களை மாதிரி இல்லாதவனுக்கு ஆதரவு கொடுத்து பாவம் இன்னும் பிழைக்க வைங்க. அப்போ தான் சுதந்திர நாடு. இந்த மாதிரி பணக்காரனுக்கே சப்போர்ட் பண்ணி பழகாதீங்க ஐயா. கொஞ்சம் ஏழை பழையும் பாருங்கள். அவங்க அவங்களுக்கு பண்ணுற சப்போர்ட் 1000 ரூபா கூட இன்னும் ஒரு 100 ரூபா சேர்த்து தர மாதிரி. எங்களுக்கு அப்படி இல்லையா? பசியில் இருக்கும்போது நீ ஒரு சொம்பு நீராகரம் வாங்கி கொடுத்த மாதிரி, ஒரு கிளாஸ் டீ வாங்கி கொடுத்த மாதிரி நாங்கள் உணர்வோம். எங்கள் பசிக்கு உதவுறவங்களை நாங்கள் தெய்வமாக தான் பூசிப்போம். என் பொண்டாட்டி, புள்ள, பேரன், பேத்தி வரலையும் நாங்கள் சொல்லுவோம், இந்த ஐயா காப்பாற்றி கொடுத்தாரு, இவர் இல்லைன்னா அன்றைக்கி அது நடந்திருக்காருன்னு சொல்லுவோம். எங்களுக்கு அந்த மாதிரி உதவி பண்ணுங்கய்யா. நாங்கள் நன்றி உள்ள நாய் போல் இருப்போம். அவங்களாம் கடித்து சாப்பிட்ற சிங்கம் மாதிரி அவங்க. புரியுதுங்களா? விதிப்படி தான் நடக்குதுனாக்கா அதிகாரி ஆண்டவன் நாங்கள் கும்பிட்டு என்ன பண்ணுறது சொல்லு? அதிகாரி ஆண்டவன் அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறது? ஆண்டவன் கல் சிலையாக நிற்பார், கருணை செய்வார் அப்படின்னு நம்பிட்டு அலையிற மாதிரி உங்களையும் அப்படி தான் நம்பிட்டு அலையுமா? நாங்கள் பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணி எங்களுக்கும் சுதந்திரம் கொடுங்க, ஏழை பாழையும் காப்பாற்றி விடுங்க, நாங்களும் பிழைக்கிறோம். சின்ன விவசாயம் நசுக்கும்போது அவள் சொல்கிறான்,
உன் காட்டை விற்றுட்டு போ அப்படிங்கிறான். இதுபோல் குமார் அண்ணன் காட்டை விற்றுட்டார், ஜான் அண்ணன் காட்டை விற்றுட்டார், செல்வராயர் காட்டை விற்றுட்டார் தடை இல்லாததுனால. இதுபோல் எண்ணற்ற சக்திகள் காட்டை விற்றுட்டு வரான். நானும் காட்டை விற்றுடணுமா? எனக்கு ஒரு வழி கிடையாதா? ஒரு சின்ன சின்ன விவசாயி பிழைக்கிறதுக்கு வழி வகுத்து கொடுங்க ஐயா. ஏன் இப்படி பண்ணுறீங்க? இந்த கரடி சுற்றுலா நிம்மதியாக சாவக்கூட முடியாது. செத்தா அவன் செத்துவிட்டானா, அவன் மாவன் 10 நாள் 11 நாள் அப்படியே தேவசம் அந்த காரியம் பண்ணிவிட்டு புது துணி கட்டி வீட்டில் படுத்துக்கிறான். அவன் அப்பா சடலத்தை அந்தாண்ட தூக்கி போகிறான், நாய் நறுக்கி திங்குது. கரடி சுற்றுலோடைய நிலைமை சுடுகாட்டில் கூட நிம்மதியாக தூங்க முடியாது ஐயா. எப்படி தான் இந்த கரடி சுற்றுலா எப்படி தான் வாழ்கிறது? ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, அந்த பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸு வளைஞ்சி போக முடியல, அவன் பஸ்ஸு கண்டக்டர் டிரைவர் புலம்புறாங்க. இப்படி இந்த கரடி சுற்றுலோடைய நிலைமை பணம் சொத்து. இந்த பணம் ஒரே ஒரு இடத்துல ஒரு இல்லாதவன், ஒரு காணி அரை காணி வச்சுருக்கிறவன் ஒரு அரசாங்க இடத்த ஆக்கிரமிச்சிட்டான் அப்படின்னு ஒரே ஒரு ஆளை சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஊரில் வேணாலும், தமிழ்நாடு முழுக்க, ஏன் எல்லா மாநிலத்திலுமே கூட பாருங்கள், இல்லாதவனுக்கு அந்த எண்ணம் வராது. 10 பேர் நடக்கிற தடத்தை நம்ம மறிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் அந்த பண்பாட்டை சொல்லி வளர்த்துருப்பாங்க. பணக்காரனுக்கு அது கிடையாது. 10 பேர் மெரிச்சாதானே நம்ம பணக்காரன் ஆக முடியும் அப்படிங்கிறது அவங்க கொள்கை. நீங்கள் தயவு செஞ்சு இந்த பணக்காரனுக்கு ஆதரவு தெரிவிக்காதீங்க. உங்களை இந்த பணக்காரன் பணத்தை யூஸ் பண்ணி உங்களை போஸ்டிங் மாற்றினானா நீங்கள் இங்கேருந்து அங்கே போனால் அதை விட பெரிய அதிகாரியாக போவீங்க. ஏன்னா எங்களோட இந்த ஏழை பாழையோட வேண்டுதல், நாங்கள் நேரடியாக கோயிலில் போய் வேண்டுறோமோ இல்லை நின்ன இடத்துல மன உருகி வேண்டி அந்த ஐயா நல்லா இருக்கணும், அவங்க பொருளாக நல்லா இருக்கணும், குட்டி நல்லா இருக்குன்னு வேண்டுவோம். புரியுதுங்களா ஐயா? இந்த மாதிரி ஏழை பாழை பாருங்கள், நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம். என்ன எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தர நீங்கள் பாடுபட்டிங்கன்னா எங்களுக்கெல்லாம் கடவுளாகுவீங்க. ஆனால் எங்களை மட்டம் தட்டிட்டு பணக்காரனுக்கே விதிங்கிற நதி ஒரு பக்கமாகவே ஓட்டாதீங்க ஐயா. கீழ் திசையை நோக்கி ஓட்டுங்க, மேல் திசையை நோக்கி போகாதீங்க. ரொம்ப நேரம் போக முடியாது. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.